व्रीडा विद्ध वदान्य यशो नासीरधाटीभटः त्रय्यक्षं मकुटं पुनन्नवतुनस्त्रैविक्रमो विक्रमः यत्प्रस्तावसमुच्छ्रितध्वजपटी वृत्तान्तसिद्धान्तिभिः स्रोतोभिः स्वरसिन्धुरष्टसु दिशासौधेषु दोधूयते. சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய தசாவதார ஸ்தோத்திரத்தில் திரிவிக்ரமாவதாரத்தை மிக அழகாக கற்பனை செய்து வர்ணிக்கிறார். மகாபலி வன்மை உடையவனாக, யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் வள்ளலாக இருந்தான். அவன் எந்த தவறையும் செய்யவில்லை. நியாயப்படி இந்திரனை ஜெயித்து அவனுடைய சொத்தான உலகங்கள் மூன்றையும் பறித்து கொண்டான். இந்திரனோ அதை திரும்ப பெறுவதற்கு வழி தெரியாமல் துடித்து கொண்டிருந்தான். அப்போது இந்திரனுடைய தாய் அதிதி பகவானை குறித்து 12 நாட்கள் பாலை மட்டும் அருந்தி பயோவிரதம் என்கிற நோன்பை நோற்றாள். அதன் விளைவாக பகவான் பிரீதி அடைந்து அவளுக்கு காட்சி அளிக்க, நீயே வந்து பிறந்து இந்திரனுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அதன்படிக்குத்தான் பகவான் வாமனமூர்த்தியாக இந்திரனுக்கு தம்பியாக அதித்தியனுடைய கர்ப்பத்திலேயே தோன்றினார். உடனடியாக மகாபலியினிடம் சென்று அவனோடு சண்டையிட்டு கொன்று உலகங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த அவதாரத்தில் பகவான் அவனை கொல்லவில்லை. ஏனென்று பார்த்தோம் என்றால் 2 காரணங்கள். ஒன்று, மகாபலி பிரஹ்லாதனுடைய வம்சத்திலே பிறந்தவன். பிரஹ்லாதனுக்கு பகவான் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார், உன்னுடைய சந்ததியினரை நான் இனி கொல்ல மாட்டேன், உன் தகப்பனாரை கொடூரமாக உன் கண்முன்னால் கொன்றுவிட்டேன், அதனால் உன்னிடத்தில் இருக்கும் அன்பாலே உன் வழித்தோன்றல்களை கொல்ல மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். இது ஒரு காரணம். மற்றொரு காரணம், மகாபலி எதுவும் தவறு செய்யவில்லையே. ராவணனோ கும்பகர்ணனோ கம்சனோ துரியோதனனோ தவறு செய்தார்கள், அதனால் பகவான் அவர்களை கொன்று தர்மத்தை நிலைநாட்டினார். ஆனால் மகாபலி தவறாக அதர்மத்தின் வழி எதையும் செய்யவில்லை. அதனால் இவனை ஏமாற்றித்தான் பெற வேண்டும் என்று முடிவு செய்து சின்ன திருவடிகளாலே 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டு, அவன் கொடுத்த பிறகு அதை பெரிய திருவடிகளாக மாற்றி உலகத்தனைத்தையும் அளந்தார். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிமிர்ந்த நீழ்முடியன் என்று ஆழ்வார் பாடுகிறார். உவந்த உள்ளத்தனாய், பகவானுக்கு மிகுந்த ஆனந்தம், தேவர்களுக்குடைய காரியத்தை நான் முடித்து விட்டேன், இதோ திரிவிக்ரமாவதாரம் செய்து உலகத்தை அளந்து விட்டால் என் பக்தர்களுடைய ஆசையை நிறைவேற்றியவனாக ஆகிவிடுவேன் என்று பகவானுக்கு ஆனந்தமாம். அதனால உகப்போடு உலகங்களை அளந்தான் என்று ஆழ்வார் பாடுகிறார். அந்த திரிவிக்ரம பெருமானுக்கு பல இடங்களில் கோவில்கள் இருக்கலாம். முக்கியமான திருக்கோவில் நாம் இருக்கக்கூடிய திருக்கோவலூர் என்கிற திவ்யதேசம். இங்கு பகவான் வாமனனாகவும் திரிவிக்ரமனாகவும் மிருகண்டு முனிவருக்காக காட்சி அளிக்கிறார். அப்போது மகாபலிக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டதாம், ஒரு வெட்கம் ஏற்பட்டது. இனி நம்மிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று. அது போக வேண்டும் என்பதற்காகத்தான் இவனுடைய புகழ் 8 திசையிலும் பரவும்படி பகவான் இப்பேற்பட்ட வடிவத்தை எடுத்துக்கொண்டு, மகாபலிதான் பிச்சையிட்டான், நான் 3 அடி மென் பெற்றேன், மகாபலிதான் எனக்கு பிச்சையிட்டான் என்று அவனுடைய பெருமையை 8 திசைகளிலும் 10 திசைகளிலும் பரவ வைத்தாராம். அவருடைய திருவடிகளில்தான் கங்கை தோன்றினாள். அந்த கங்கையோடு கூடத்தான் இந்த தென் பெண்ணை ஆறு இருக்கிறதே, தக்ஷண பினாகினி என்கிற ஆறு, அந்த ஆறும் பகவானுடைய திருவடியிலே பட்ட தீர்த்தத்தினுடைய ஒரு துளிதான், அதிலிருந்து பிரிந்து வந்த தீர்த்தம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த தென்பெண்ணை ஆற்றன் கரையிலே ஆயனாக திருக்கோவலூரிலே திரிவிக்ரம பெருமான் சேவை சாதிக்கிறார். அவரை தரிசிப்பதற்கு வந்திருக்கிறோம். ஸ்தல புராணத்தை பார்த்து விட்டோம். இப்போது கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுது பெரிய கோபுரம், அழகான கோபுரம் நம்மை வரவேற்கிறது. உள்ளே நுழைந்தவுடனே இடத்தினுடைய பேருக்கு ஏற்ப கோவலனாக, கோவலனுடைய ஊர்தானே கோவலூர், அப்ப நுழைந்தவுடனே கண்ணனுடைய சந்நிதி இருக்கிறது. மூலவர் பெருமாள் வேணுகோபாலனாக 4 திருக்கரங்களோடு காட்சி அளிக்கிறார். உற்சவர் ராஜகோபாலனாக 2 திருக்கரங்களோடு அழகான வடிவத்தில் ஒரு கையாலே ஒருவனுடைய தோளை ஊன்றிக்கொண்டு மற்றொரு கையிலே சாட்டையை பிடித்து கொண்டு உற்சவமூர்த்தி ருக்மிணி சத்யபாமை நாச்சியார்களோடு சேர்ந்து காட்சி அளிக்கிறார். இவர்தான் இந்த ஊரினுடைய பழையான பெருமாள்.
இவர் பெயரால் தான் கோவலூர் என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது. அவரை தரிசித்துக் கொண்டோம். அடுத்த நேர உள்ளே போய் மூலவரை தரிசிக்க போனால் ரொம்ப பெரிய வடிவத்தோடு நெடிதுயர்ந்த வடிவம், நிஜமாவே பெருசா திரிவிக்கிரமனையே சேவிப்பது போல் இருக்கும். அப்படி உயர்ந்த வடிவத்திலே நாம் பெருமானை சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஊருக்கும் கீழ சீர்காழி காழி சீராம விண்ணகரம், அங்கும் தாடாளன் என்கிற பெயர்ல திரிவிக்கிரம பெருமானை சேவிச்சோமா? ரெண்டு பேருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. தாடாளனுக்கு வலது திருவடி பூமியிலே இருக்கும், இடது திருவடியாலே மேலுலகங்களை அளந்திருப்பார். ஆனா இந்த பெருமாள் அப்படியே மிரர் இமேஜ், அப்படியே மாத்தி வச்சுக்கோங்க. இடது திருவடியைத்தான் பூமியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார், வலது திருவடியை மேல் நோக்கி தூக்கி விண்ணுலகங்கள் அனைத்தையும் பகவான் அளந்து கொண்டிருக்கிறார். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ஒரு கால் வச்சவுடனே அது கீழ் உலகங்கள் அனைத்தையும் அளந்து முடித்து விட்டது. இரண்டாவது கால் அதற்குள் மேல மேல போய் சத்தியலோகம் வரை போய் உலகங்கள் அனைத்தையும் பகவான் அளந்து முடித்தார். மண் முழுதும் அகப்படுத்து நின்ன எந்தை என்று ஆழ்வார் பாடுகிறார். அந்த ரெண்டு திருவடிகளோடும் தான் இங்கும் சேவை சாதிக்கிறார். ஆனா எந்த திருவடி என்பது மாற்றம். இடது திருவடியை கீழே வைத்து வலது திருவடியை மேலே தூக்கி கொண்டு இந்த ஊரிலே பெருமான் காட்சி அளிக்கிறார். பெருமானுக்கு 4 தோள்கள், 2 தோள்களிலே சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கையாலே 1 தாடாளன் பெருமானும் அதே போலத்தானே 3 அடி மண் கேட்டேன், 2 அடிகளிலே விண்ணுலகம் மண்ணுலகம் இரண்டையும் அளந்து விட்டேன், மிச்சம் 1 அடியை எங்கே வைப்பது என்று பகவானுக்கு கேள்வி. மகாபலியை பார்த்து 1 என்று காட்டிக்கொண்டு இருக்கிறார். இடது கை மற்றொரு 4வது திருக்கையை தன்னுடைய இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த பெருமான் காட்சி அளிக்கக்கூடிய வடிவம். ஆனா இதுல நூத்து சேவித்தோம் என்றால், கூர்ந்து தரிசித்தோம் என்றால் மற்றொரு வேறுபாடு தெரியும். என்ன வேறுபாடுனால், பொதுவா பகவான் வலக்கையில் தானே சக்கரம் பிடித்திருக்க வேண்டும், இடது கையில் தானே சங்கத்தை பிடித்திருக்க வேண்டும். ஆனா இந்த கோவில்ல மாத்தி பிடித்துக் கொண்டிருப்பார். இடது கையிலே சக்கரம் இருக்கும், வலது கையிலே சங்கம் இருக்கும். அந்த சங்கம் கொஞ்சம் கீழ் இறக்கி பிடித்துக் கொண்டிருப்பார். மேல 1ன்னு வலது கையிலே காட்டிக் கொண்டிருக்கிறபடியாலே மகாபலியை பார்த்து கேள்வி. அந்த வலது பக்கத்திலேயே கீழே இறக்கி சங்கத்தை பிடித்துக் கொண்டிருப்பார். ஏன் சங்க சக்கரங்கள் மாறி இருக்கின்றன என்றால் அதற்கு 2 சமாதானங்கள் உண்டு. 1, இந்த அவதாரத்தை செய்து முடித்து விட்டார், உலகங்களை எல்லாம் அளந்தாகிவிட்டது, வெற்றி கொண்டு விட்டார் அல்லவா. வெற்றி கொண்டவுடனே ஒரு யுத்தத்துல வெற்றி அடைந்தால் சங்கத்தை ஊதுவார்களே, அதனால பகவான் சங்கத்தை ஊதுவதற்காக தயாராகிவிட்டார். ஊதனம்னா இடது கையில வச்சுட்டா ஊத முடியும். இடக்கையில் இருக்கும் சங்கத்தை வலது கையில் மாற்றி ஊதுவதற்கு தயாரா இப்படி திருப்பி பிடித்து கொண்டிருப்பது போல சங்கம் இருக்கும். அப்ப சங்கம் ஊதி தன்னுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்கு தயாராக பகவான் இருக்கிறபடியாலே வலக்கையிலே சங்கம் இருக்கிறது. இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் சொல்லுவது, இந்த அவதாரம் இப்ப திரும்ப காட்டக்கூடிய அவதாரம் தானே மிருகண்டுவுக்காக. அப்போது பகவான் எல்லா அவதாரங்களையும் செய்து தன்னுடைய சக்கராயுதத்தால தீயவர்களை எல்லாம் அழித்து முடித்து விட்டார். இனிமே சக்கரத்துக்கு இந்த பூவுலகத்தில் வேலை கிடையாது. அப்ப இனிமே என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து திருத்த வேண்டும். தீயவர்களை அழிப்பது ஒரு புறம், நல்லவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பது மற்றொரு காரியம் பகவானுடையது. தீயவர்கள் அழிப்பதற்கு சக்கராயுதம் வேண்டும், அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே ஞானத்தை கொடுக்கணும். ஞானம் கொடுக்கணும்னா பாஞ்சஜன்யம், பகவானுடைய சங்கம் தான் ஞானத்துக்கெல்லாம் வடிவமாக சொல்லப்படுகிறது. அதனால சக்கரத்து இனிமே அதுக்கு பிரையாரிட்டி கிடையாது, சக்கரத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. சக்கரத்தை தூக்கி இடது கையில வச்சுட்டு சங்கத்தை வலது கையிலே பிடித்து எல்லாருக்கும் ஞானத்தை பகவான் ஊட்டுகிறான் என்று மற்றொரு சமாதானம். இதுவானாலும் இருக்கட்டும், புது காட்சியோ இல்லையோ, எப்பவும் சங்க சக்கரம் இடது வலதுல இருக்கும். இந்த இடத்துல இடது கையில் மேல் கையாலே சக்கரத்தை பிடித்து கீழ்கையை இடுப்புக்கு கீழே வைத்துக் கொண்டு வலது பக்கம் மேல் கையாலே 1, இன்னும் 1 அடிக்கு எது இடம் என்று மகாபலியிடம் கேட்டு வலது கீழ்த்திருக்கையாலே சங்கத்தை பிடித்துக் கொண்டு பகவான் இருக்கிறார். இப்படி ஒரு அழகான வடிவம். அவருடைய திருவடிக்கு அருகிலே சேவித்தோம் என்றால் பல பேரையும் சேவிக்கலாம். ஒரு திருவடி, பகவானுடைய இடது திருவடி பூமியிலே பதிந்திருக்கிறதோ இல்லையோ, அந்த திருவடிக்கு அருகிலே சேவித்தோம் என்றால் வலது பக்கத்தில் நாச்சியார் பிராட்டி மகாலட்சுமி தாயார் இருக்கிறாள். அடுத்தது பிரகலாதன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு மகாபலியும் இருக்கிறார். பிரகலாதனுடைய பேரன் தானே மகாபலி. பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனுடைய புள்ள மகாபலி. அந்த மகாபலி அமர்ந்திருக்கார், பிரகலாதன் நின்று கொண்டிருக்கிறார், மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறாள். இவர்கள் ஒரு புறம். மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் சுக்கராச்சாரியர் இருக்கிறார், நமுச்சி இருக்கிறார். நமுச்சி என்பவன் மகாபலியினுடைய பிள்ளை.
அவன் நேர யுத்தத்துக்கு வந்தான். என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முந்தைய வண்ணமே கொண்டளவாய். நமுச்சி ஓடி வந்து, இது என்னது, சின்ன காலை காட்டி பிச்சை வாங்கி விட்டு பெரிய காலால உலகத்தை அளக்கிறாய், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ ஏமாத்துகிறாய், பழையபடிக்கு சின்ன காலை வைத்துக் கொண்டு அளக்க வேண்டும்னு சொன்னார். அவன் அதெல்லாம் பண்ண முடியாது, அளந்தாச்சு, உலகத்தை அளந்து என்னுடையது என்று முடித்து விட்டேன் என்று சொல்ல, சரின்னு அவரும் அந்த இடத்திலே நமுச்சியை வானில் சுழற்றிய ஆழ்வார் பாசுரம், அவனையும் சுழற்றி அடித்தார் பகவார். அந்த நமுச்சியும் திருவடிக்கு பக்கத்துல சேவிச்சுக்கலாம், சுக்கராச்சாரியரையும் சேவித்துக் கொள்ளலாம். அதற்கடுத்தது மிருகண்டு, அதே போல மித்ராவதி, அந்த தம்பதி மிருகண்டு அவருடைய மனைவி, இந்த 2 பேருக்கு தானே காட்சி கொடுத்தார், அவர்களும் கர்ப்ப கிரகத்திலே இருக்கிறார்கள். இத்தனை பேரையும் அந்த மூலவர் சன்னதிக்குள்ளே நாம் சேவித்துக் கொள்ளலாம். நடுவிலே திரிவிக்ரம பெருமான், மகாலட்சுமி தாயார், பிரஹ்லாதன், அதே போல மகாபலி, நமுச்சி, மிருகண்டு, மிருத்தாவதி, சுக்கராச்சாரியர், கருடன் என்று பலரும் சின்ன சின்ன வடிவங்களில் எழுந்துருளி இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, கூட 3 பேர் ஆழ்வார்கள், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த 3 பேரும் கூட பெருமானுக்கு அருகிலேயே இருக்கிறார்கள். அது என்ன கதை, அவர்கள் எப்படி இங்கு வந்து சேர்ந்து பாசுரம் பாடினார்கள் என்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். இன்னும் சேவிக்க வேண்டிய சன்னதிகளை சேவித்து முடித்து விடுவோம். இப்ப மூலவரை சேவித்து விட்டோம். அப்ப திரிவிக்ரமனாகவும் இருக்கிறார். இந்த சன்னதிக்கு நேர் பின்னால் வாமன பெருமானுக்கு கையில குடையோடு கமண்டலவோடு கம்பை ஏந்தி கொண்டு வாமனமூர்த்தியும் இந்த கோவிலிலே சேவித்துக் கொள்ளலாம். அப்ப வெளியில நுழையும் போது கண்ணனை சேவிச்சோம். திரிவிக்ரம பெருமான் பெரிய முக்கியமான சன்னதி, பின்னாடி வாமனனுக்கும் சன்னதி இருக்கிறது. திரிவிக்ரமனுடைய உற்சவர், அவருக்குத்தான் ஆயன் என்று திருநாமம். ஆயன்னு சொன்னா இடையன், கண்ணனுடைய ஸ்தலம் தானே. அப்ப ஆயன் என்றும் கோவலன் என்கிற பெயரோடும் பெருமான் இருக்கிறார். வலது கையிலே அபயஹஸ்தம், இடது கையிலே கடிஹஸ்தத்தை ஏந்தி கொண்டு சங்க சக்கரங்களோடு அழகான திருமேனியோடு பகவானுடைய சேவையை நாமும் பெற்றோம். அடுத்தது தாயார் சன்னதிக்கு போனால் புஷ்பவல்லி தாயார் என்றும் பூங்கோவல் நாச்சியார் என்றும் தாயாருக்கு திருநாமம். அழகான வடிவம், அமர்ந்த திருக்கோலத்தில் அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், தன்னுடைய திருவடிகளை ஒரு கையால காட்டுகிறாள், பயப்படாதேன்னு மற்றொரு கையாலே காட்டுகிறாள். பெருமானோடு நம்மை சேர்த்து வைக்கும் பாலமாக தாய் ஸ்தானத்திலே பிராட்டி பூங்கோவலூர் நாச்சியார் என்கிற பெயரோடு அவளையும் சேவித்துக் கொண்டோம். அவளுடைய உற்சவமூர்த்தி கஜலட்சுமியாக 2 பக்கம் 2 அழகான யானைகள் சூழ கஜலட்சுமி வடிவத்திலே இருக்கிறாள். இது தாயாருடைய சன்னதி. இந்த ஊர் தீர்த்தம் பார்த்தோம்னா பெண்ணையாறு, கிருஷ்ண தீர்த்தம், சுக்ர தீர்த்தம் என்று பல தீர்த்தங்கள் இருக்கின்றன. விமானத்துக்கு சுர விமானம், சுரர்னா தேவர்கள் அர்த்தம், தேவர்களுக்காகத்தான் இப்பேற்பட்ட அவதாரத்தை எடுத்தார். அப்ப சுர விமானம் என்கிற விமானத்துக்கு கீழே பகவானை சேவித்துக் கொள்ளுகிறோம். இது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகள். இனி ஆழ்வார்கள் இந்த ஊருக்கு எப்படி வந்து சேர்ந்தார்கள், எப்படி என்னென்ன பாசுரம் பாடினார்கள் என்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.